இந்த நாளிலும் வேத வசனத்துக்கு நாம் போகிறோம். ஒரு 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். இயேசுநாதர் பிறந்ததற்கு முன்பதாக அநேக அடையாளங்களை இந்த உலகத்தில் நாம் பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? அடையாளங்களை அவங்க கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அப்படி ஒரு அடையாளங்களை பற்றி தான் இந்த நாளில் நாம் பிரசங்கி கேட்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னான். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம மழை காலத்திலே வானவில் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆமே, பார்க்குறோமா இல்லைங்களாங்க? பார்க்குறோம். அது வானவில்ல பார்த்தா நமக்கு எப்படி தெரியுதுங்க? விப்ஜிஆர், அப்படிதானே? விப்ஜிஆர் தெரியுமா? ஆமாம், விப்ஜிஆர். அது கலருடைய முதல் நேம்களை சொல்லி தான் விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க, மனசில் வச்சு கொள்வதற்காக. அது வானவில்ல பார்த்தா நமக்கு என்ன தோணுதுங்க? அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மழை பெய்ய போகுது, மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்படிலாம் நமக்கு நிறையா காரியங்கள்லாம் நமக்கு தெரிய தோணுகிறது. ஆனால் இதை தான், இப்படி நமக்கு தோணுகிற காரியங்கள் நம்மளை வேறு பகுதிக்காக கொண்டு போகிறதா அப்படிங்கிறது தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அடையாளங்களாக கொடுத்திருக்கிறார். மேகஸ்தம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு என்னங்க? ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினான்னு பார்க்குறோம். அக்கினி அப்படிங்கும் பொழுது அது ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, துளிர்த்த கோல் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை என்ன பண்ண அங்கீகாரம் பண்ணுகிறார். அப்படியெல்லாம் சில அடையாளங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ அடையாளங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? அடையாளங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். ஐடென்டிஃபை அப்படிங்கிற சொல்ற காரியங்கள் அடையாளம். உங்களுடைய ஐடி கார்டை கொடுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அடையாளங்களுக்கான ஒரு காரியம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு கார்டு நம்ம ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் கொடுக்குறாங்க. அது அடையாளப்படுத்துகிற ஒரு காரியங்கள். அது மாத்திரமல்ல, சில காரியங்கள் இன்சிடென்ட் என்று சொல்லுகிற நிகழ்வுகள் நடக்கிறது. நான் சொல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம் சொல்ல வருகிற காரியங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்சிடென்ட், நிகழ்வுகள் நடக்கிறது. இப்போ வானவில் என்கிறது மழை காலத்திலே தோன்றுகிறதான ஒரு நிகழ்வு, அப்படித்தானே? நிகழ்வு இப்படித்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க, வானவில் வந்துருச்சு, மழை முடிய போகுது, எல்லாம் அழகாக இருக்குது, அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் அதை என்ன சொல்கிறதுங்க? அடையாளம் என்று சொல்கிறது. ஏன்? நான் இனி தண்ணீர் மூலமாக இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு யார் சொல்லி கொடுக்குறாங்க? ஆண்டவர் சொல்றார், பிதாவானவர் சொல்கிறார், இனி இந்த உலகத்தை தண்ணீரில் நான் அழிக்க மாட்டேன்ப்பா. அதுக்கு அடையாளமாகத்தான் நான் என்ன செய்யறேங்க? அது இந்த வசனத்தை நம்ம 12லேருந்து படிச்சா நிறைய இருக்கும். நேரம் இல்லைங்கிறதுனால தான் அந்த 17ஆம் வசனத்தை மட்டும் பார்த்தோம். அது ஒரு அடையாளம். வானவில் என்பது ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் என்ன என்று சொன்னால், தேவன் இனி வரும் காலங்களிலே ஜலத்தின் மூலமாக இப்படியான ஒரு பெரிய அழிவை நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை அங்கே என்ன செய்யறாங்க? உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு அடையாளத்தை நாம் போடுகிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நிகழ்வுகளாக அதை நினைக்க முடியாது. வானவில்ல பார்த்தோன்னே ஒரு காலத்துல தேவன் ஜலத்தினாலே உலகத்தை அழித்தார் என்ப காரியம் எனக்குள்ளே வருமானால், நான் சொல்றது புரியுதுங்களா? அடையாளங்களை நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே தேவனை நான் மகிமைப்படுத்துவதற்கு அது மிகவும் உதவியா இருக்கிறது. அதை நிகழ்வுகளாக நான் கொண்டு போகும் பொழுது நான் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன்? வானவில் நல்லா கலரா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த வானவில் ஏன் தோன்றுச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இதுதான் அடையாளத்துக்கும் இன்சிடென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடையாளங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் உள்ள வித்தியாசமாயிருக்கிறது. சரி, இப்போ ஒரு சில காரியங்களுடைய அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அடையாளம் காணப்படுகிறது. ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள்.
அங்க இருக்கிறதானே அந்த வான சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க? நட்சத்திரத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருதுங்க? யூதர்களுக்கு ராஜா, வெறும் ராஜா இல்ல, யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அவங்க கணிச்சு அவங்க என்ன பண்றாங்க? அதை தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். அப்போ நட்சத்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது நட்சத்திரம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம், அழகா இருக்கு என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு எப்படியா தெரிஞ்சுங்க? ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தது. எல்லா நட்சத்திரமும் அல்ல. இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம், ஒன்னிலிருந்தே கொஞ்சம் வாசிக்கலாமா? நாட்களிலே வந்து அதை கேட்ட பொழுது அனைவரும் கலங்கினார்கள். கூடி வர செய்து நீ சிறியதல்ல, சிறியதல்ல என்றார்கள். அனுப்பினான். அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? தவறி யூதருடைய ராஜான்னு யார்கிட்ட போயிட்டாங்க? அவங்க ஏரோதுக்கு போயிட்டாருங்க. இப்ப அங்க போன குழப்பம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுது? அந்த நட்சத்திரம் மீண்டும் அவர்களை இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் வரலும் என்ன செய்துங்க? இருந்த இடம் வரலும் அழைத்து சென்றது. அல்லேலூயா. அப்ப அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு என்னவா இருந்ததுங்க? ஒரு அடையாளமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு பிறந்த ஒரு இடத்தை ஒரு நட்சத்திரம் காண்பிக்க அடையாளமாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. இது நிகழ்வு அல்ல, இது அடையாளம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 34 இருந்து 37 வசனங்கள் வரை. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிகழிடும். இப்ப பாருங்க, மரியாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஐயா, அது எப்படி ஆகும்? நான் கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் இருக்கும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லி என்ன சொல்றாங்க? தேவதூதன் மரியாளுக்கு சொல்றார்கள். ஆனா சொன்னது மட்டும் இல்ல, இப்போ ஒரு அடையாளமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாரா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்ற எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம். ஹல்லேலூயா. மரியாள் இது எப்படி ஆகும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத் மலடியா இருந்தால், வயது முதிர்ந்து போனாள், ஆனால் இப்பொழுது அவள் 6வது மாதம் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. தேவன் தான் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அடையாளங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஒரு அடையாளம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடையாளம் தான் இயேசு யார் என்பதை தொடர்ந்து அது என்ன செய்துங்க? வலியுறுத்தி வருது கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம்
2வது அதிகாரம் 10 வசனங்கள் வரை, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்கிற காண்பீர்கள். உலகத்துக்கே சந்தோஷமான ஒரு செய்தியை கொடுக்குறோம்ப்பா. மேய்ப்பர் கொடுக்குறாரு, ஊர்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, போய் பாருப்பானா எத்தனை வீட்டுக்குள்ள போயிருது? புரியுதுங்களா? எல்லார் வீட்டுக்கும் போய் பார்க்க முடியாது. அதனால இவர் என்ன செய்யறாரு? ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன அடையாளம் கொடுக்குறாருங்க? பிள்ளை துணியில சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க, மாட்டுக்கோட்டில் போடல. ரொம்ப நம்ம இந்த குடில் செட் பண்றதுலயும் இதுலயும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க? குடிலுக்குள்ள கொண்டு வச்சு விட்டாங்க. வான சாஸ்திரியும் அதில் தான் கொண்டு வச்சு விட்டாங்க, மேய்ப்பர்கள் அதில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, பிள்ளையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஆடு மாடை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு அதில் வச்சுட்டாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. என்ன அடையாளம் சொல்கிறாங்க அவங்க? துணிகளில் சுற்றி முன்னணியத்தில் காண்பீர்கள். கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அடையாளப்படுத்துகிற காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆமென். அதை பார்த்து இந்த இடத்துல இயேசுநாதர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி போய் பார்த்துட்டாங்க. ஆமென். புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆமென். புரிஞ்சுச்சாங்க? அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக நட்சத்திரங்கள் அடையாளங்களாக இருக்கிறது, இல்லைங்களா? வயதான ஒரு அம்மா கர்ப்பமாகிற ஒரு அடையாளம் காணப்படுகிறது. முன்னணியிலே பிள்ளையை கிடத்திருக்கிற, துணிகளை சுற்றி கிடத்திருக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இது எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்தான் மெஸ்ஸியா என்பதற்கு ஒரு அடையாளங்கள் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இன்னொரு அடையாளத்தையும் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது என்ன அடையாளம்? மத்தேயு எழுதின புத்தகம் 24வது அதிகாரம் 3-8 வசனங்கள் வரை. என்ன? எங்களுக்கு ஒரு உலகத்தினுடைய அழிவுக்கு அடையாளம் என்ன? இது எப்ப சம்பவிக்க போகுது கேட்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, ஒரு அடையாளத்தை சொல்றாரு. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் இயேசு இப்படி சொல்லுவாங்க. யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அடையாளங்கள் நிகழ்வுகள் அல்ல. யுத்தங்களுடைய செய்திகள் நிகழ்வுகள் அல்ல. பஞ்சங்கள் நிகழ்வுகள் அல்ல. கொள்ளை நோய்கள் நிகழ்வுகள் அல்ல. ஏதோ நடக்கிறது அல்ல. இது அடையாளங்களாக மாறுகிறது. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? சாதாரணமா ஒரு சண்டை நடக்குது. இஸ்ரேல்ல சண்டை நடக்குது. ரஷ்யாவை என்ன பண்றாங்க? உக்ரைனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. வருஷ கணக்கில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கொள்ளை நோய்கள் உண்டது. கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் உண்டாயிருக்கிறது. அநேக இடங்களில் பஞ்சங்கள் உண்டாகிறது. ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்புகிறார்கள். இவைகள் நிகழ்வுகள் அல்ல. இது ஏதோ ஒன்றை என்ன செய்கிறதுங்க? அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது? வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவு போகிறது. இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த நிகழ்வுகள் நம்ம பார்வைக்கு நிகழ்வுகளாக போகிறபடினாலே ஆண்டவருடைய வருகை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறோம். ஆமென்.
இது அடையாளங்களை பார்த்தா எனக்கு பயம் வரும். ஏன்? ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. புரியுதுங்க? இதெல்லாம் அடையாளம். உக்ரைன் சண்டை போட்டிருக்கிறது நமக்கு ஒரு அடையாளம். கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது ஒரு அடையாளம். ஏன்? ஆண்டவர் வரப்போகிறார். இந்த உலகம் அழிக்க போகிறது. இதுதான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 24வது அதிகாரத்தில் இதுதான் சொல்லுகிறது. இந்த சொன்னது ஒரு நிகழ்வாக, ஒரு சம்பவங்களாக அல்ல, ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகளுக்கு இது அடையாளமாக காணப்படுகிறது. எல்லாருக்கும் இந்த நட்சத்திரத்தை பத்தி விளக்கம் தெரியல. ஆனா வானசாஸ்திரிகளுக்கு விளக்கம் தெரிஞ்சிருந்தான் சொன்னாங்க. யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது அரண்மனையில் அல்ல, எங்கோ ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார். அந்த நட்சத்திரம் கொண்டு போய் எங்க காட்டிடுச்சு. காரணம் அடையாளங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய விசுவாச மக்களுக்கு தெரிகிறது, தெரிய வேண்டிய ஒரு காரியம் நடக்கிற சம்பவங்கள், நிகழ்வுகள் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான் இன்னும் பிரிப்பர் ஆகணும், நான் இன்னும் ஆயத்தப்படணும், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நான் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டு என்று சொல்லி நாம் ஆயத்தப்படுவதற்காக வைத்திருக்கிற அடையாளங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 1 - 5 வசனங்கள் வரை. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், இந்த நாளிலே பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த காரியங்கள் இருக்குதான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனிதர்கள் தற்பிரியராயிருப்பாங்க. நான் மட்டும்தான் வாழணும், மற்றவனை பத்தி கவலையே கிடையாது. தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவராயும், நல்லோரை பயக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்போ நடக்குதா? ஆமென். இது ஒவ்வொருடைய குடும்ப நான் வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்களா? அது அடையாளம். எதுக்கு அடையாளங்க? வசனத்தின் முதல் பகுதி என்ன? மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள். அப்ப இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன வரணுங்க? ஐயோ, கடைசி நாள்ல தான்ப்பா நிக்கிறோம். ஏன்? தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க. பக்தியின் வேஷம் கத்திட்டு மறுதளிக்கிறவர்களாக. அவங்கெல்லாம் பக்தி உள்ளவங்க. நாங்க கடைசியில பார்த்தா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஆமா ஒன்னும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறாங்க. பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், சுகபோக பிரியர்களாயும். அப்பா இதெல்லாம் என்னத்துக்குப்பா? ஏன் இப்படி இருக்கிறாங்க எல்லாரும்? கடைசி காலம்பா. ஆமே, இதை நாம அறிஞ்சுக்கலாம். நமக்கு வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு. சத்தம் பத்தாது. ஆமே, நம்ம புரிஞ்சுக்கணும் தான் வேத புத்தகத்தில் நமக்கு எழுதியிருக்கு. ஏன்னா எப்ப ஆண்டவர் வருவார், கடைசி காலம் எதுங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு அடையாளமாக வேத புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது வேற யாருக்கும் தெரியாது. அப்ப வானசாஸ்திரி மாதிரி தான் நம்ம. ஆமே, ஆமா, நமக்கு மட்டும்தான் அந்த அடையாளம் தெரியும். இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு மட்டும் தான் ஐடியா தெரிஞ்ச மாதிரி நமக்கு மட்டும் தான் என்ன தெரியுங்க? இந்த கடைசி காலத்தை பத்தி நமக்கு தான் தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 2. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அல்லேலூயா. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்க. அந்தி கிறிஸ்து யாருங்க? இயேசு கிறிஸ்து மாதிரி வேஷம் போடுறவங்க, வேற நடிக்கிறவங்க, மறுதலிக்கிறவர்கள். அது கொஞ்சம் தெளிவா சொல்லலாமா? ஆன்டி கிரைஸ்ட், எதிர்மறையானவர்கள். கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுக்கு எதிர்மறையா செய்யறது, அதான் ஆன்டி கிரைஸ்ட்.
ஆண்டவர் விக்கிரக ஆராதனை பண்ண வேணாம்னு சொல்லுவாரு, நாங்க பண்ணுவோம். எப்படியா பண்ணுவேன்? உங்க மாதிரியே பண்ணுவேன், உங்க மாதிரியே ஒன்று நான் பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னே அப்படி வைக்காதரா, சாயலா செய்யாதப்பா. அல்ல நான் அப்படிதான் செய்வேன். அந்த கிறிஸ்து அப்படிதானே? ஆமே. விக்கிர தோப்புகளை உண்டாக்காத. இல்ல அது இருந்தாதான் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, திருவிழாவே ஆமா கொண்டாட முடியும். இது யாருங்க? நான் சொல்லல, நீங்களும் சொல்லல. யார் சொன்னா? வேதம் சொல்லுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்து எதை சொல்லுகிறாரோ எதிர்மறையான செயல்கள் அத்தனையும் அந்த கிறிஸ்துடைய காலங்கள். அதுதான் கடைசி காலத்திற்கு அடையாளங்கள். இன்னைக்கு அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறது. பிரசங்கத்தில் அந்தி கிறிஸ்துகள் இருக்கு, போதகராக அந்தி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சபைகளாக அந்தி கிறிஸ்துகள் இன்னைக்கு அநேக சபைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்து நமக்கு என்ன தெரியணுங்க? ஆஹா, கடைசி காலம் வந்துருச்சு போல இருக்குப்பா. அப்ப எத்தனை அடையாளங்களுக்கு ஒண்ணு தவறுனா கூட ஒண்ணு நம்ம என்ன செய்யணுங்க? புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடையாளங்களுக்கு. ஏன்? ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களை நமக்கு ஆண்டவர் அப்பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மார்க் எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் 21 - 23. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவையாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா நல்ல விசுவாசியா இருந்தா கூட வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாருங்கள், இதோ அறிவித்திருக்கிற முன்னதாக அறிவிச்சார். நீ நல்ல விசுவாசியா இருந்தா கூட அவன் அடையாளம் சொல்லிடுவான். என்னங்க, அவங்க பைபிளை பார்த்து நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அவங்க இதை பார்த்து ஜோசியம்லாம் சொல்ற ஆள்லாம் இருக்குது. பைபிளை வச்சு கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பைபிள் அவங்கெல்லாம் நாங்கள் பைபிளை வச்சு சொல்லுவாங்க. என்ன பைபிள் வச்சு நீ என்ன சொல்ல போற? பைபிள் வச்சு பிரசங்கம் தான் பண்ணணும். பைபிளை வச்சு நீ நல்லா இருப்பியா, உருப்படாம போவியானா? இது எதுவும் ஜோசிய போக்குமா அது? அப்ப இவங்க யாருங்க? இவங்க கள்ள தீர்க்கதரிசிகளா இன்னைக்கு அநேக பேர் வந்து இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்? கடைசி காலத்திற்கான அடையாளங்களை ஆண்டவர் இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த வான சாஸ்திரிகளைப் போல இருப்பதினாலே அடையாளங்கள் மூலமாக ஆண்டவருடைய வருகையை நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவருடைய பிறப்பை குறித்த அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அவர் பிறந்திருப்பதற்கு அடையாளங்களை சொல்லி அவர் பிறந்திருக்கிறதை உறுதிப்படுத்தினார். அதே போல ஆண்டவர் தன்னுடைய வருகையிலும் அநேக காரியங்கள் நடக்கப் போவதை நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்து, இதை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வருகை சமீபம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு அடையாளத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆமா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும். இது ஒரு அடையாளம். யாருக்கு? விசுவாசிகளுக்கு அடையாளம். ஆமே. அப்ப நீங்க யாருங்க? நாங்க விசுவாசி. எதுக்கு? நாங்க ஐபிஐக்கு போறோம். ஐபிஐக்கு போறதெல்லாம் அடையாளம் இல்லை. ஆமே, சொல்றேன். பரிசுத்த ஆவியும் இல்லை. நான் ஐபிஐக்கு போறேன், அதனால நான் விசுவாசி இல்லை. இப்ப யாரு தான் விசுவாசியாங்க? சாட்சியா வாழ்றீங்களா? ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றீங்களா? அதான் பிரச்சனை. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்ச்சுக்கு போறது நாங்க விசுவாசியா மாறிட்டோங்கிறாங்க. அப்பா, சபைக்கு போறதுல நீ விசுவாசி இல்ல, சபையில போறது சாட்சி இல்ல. உன் வாழ்க்கையை சாட்சியா மாத்து. உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா சாட்சியா வாழ முடியும். எங்கெல்லாம் வாழணுங்க? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். ஆமா. அப்ப நான் விசுவாசியா இருந்தா நான் சாட்சியா எங்க? யூதாவுக்கு நான் எங்க போறது? பாஸ்போர்ட்லாம் எடுக்க முடியாத, விசா வேணுமே, கொடுக்க மாட்டாங்களே. எருசலேம் வீடு, வேலை செய்யற இடம், ஊரு, பழக்க வழக்கமான ஆட்கள். இங்க சாட்சியா இருக்கிறோமா? உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குதா? நம்ம விசுவாசிக்கு அடையாளமே சாட்சி தான். அந்த சாட்சி நம்ம கிட்ட இருக்கணுமா? என்ன இருக்கணுங்க?
பரிசுத்த ஆவி இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவி இருந்தா நான் வாழ்க்கையில சாட்சியா இருப்பேன். அப்ப விசுவாசிகளுக்கு அடையாளம் சாட்சியாய் வாழ்கிற காரியங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும், குடும்பத்துல சாட்சியா இருக்கணும். ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போதகர் மனைவி உட்கார்ந்துட்டு சொன்னாங்களாம், ஆண்டவரே ஒரு அடி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அடி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அடி இறங்கட்டும் ஆண்டவரே. பக்கத்துல இந்த அம்மா, என்னடா இந்த அம்மா ஒரு அடி இறங்கணும் ஒரு அடி இறங்கணும்னு சொல்லிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம், என்னம்மா ஒரு அடி இறங்கணும் ஒரு அடி இறங்கணுங்கிறாரு, ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க ஒரு அடி இறங்கணும். இல்ல, அவர்கிட்ட அறிவு இருக்கிறது இருதயத்துல இறங்கணும். ஒரு பேச்சில் இருக்கு, செயல்ல வல்ல. புரியுதுங்களா? உங்களை சொன்னா திட்டுவீங்கன்னு தான் பாஸ்டர் இருப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அறிவில நம்ம நிறைய விசுவாசியா இருப்போம், சாட்சியா இருப்போம். எங்க இருக்கணும்? இருதயத்துல, நடக்கையில நான் இருக்கணும். இதை தான் இந்த வேதம் சொல்கிறது. அவர்தான் வேடிக்கையா சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசுவாசிக்கு சாட்சியான வாழ்க்கை தான் அடையாளம். அது இல்லாம நான் என்னதான், பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், வெள்ளை போட தான் கட்டுவேன், நான் செருப்பு போட மாட்டேன், ரொம்ப வேட்டி கட்டிட்டு தான் நிற்பேன், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சாட்சி இல்லை. சாட்சி சொன்ன, எப்பா இவன் உண்மையா இருப்பான்பா, இவன் இயேசுவை போல இருப்பான்பா, இதை சொல்லக்கூடிய சாட்சி. நான் வாழ்கிற இடம், வேலை செய்கிறதான ஸ்தலம், நான் வேலை பார்க்குற இடம், ஊரு, இதுல எல்லாத்துலேயும் நான் உறவினர்கள் எல்லாரும் மத்தியிலும் நான் இருக்கணுங்க. ஒரு சாட்சியான ஒரு அனுபவம் நம்மள்கிட்ட இருக்குமானால் இதுவே ஒரு விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் எப்படியா இருக்கிறது? அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். விசுவாசிக்கு அடையாளமே நற்குணங்கள். பத்தல. ஆமென். ஒரு அவிசுவாசிக்கு அடையாளம் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் நற்குணம். என்னங்க நற்குணம்? நிறைய இருக்கு இல்லையா? சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். நற்குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? எப்படிங்க நற்குணம் வரும்? அவன் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதனால என்ன பண்ணுதுங்க, நற்குணசாலிகள் அப்ப மனப்பாடமும் ஒப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பயமா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்க 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 எனக்குள்ள என்ன உண்டாகுதுங்க? ஒரு பயம் உண்டாகுது. ஓ, இதெல்லாம் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரோ, இது செய்யக்கூடாதோ. தெரியாதவரை நமக்கு தெரியல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை போய் தொடர்றது கூட நமக்கு பயமா இருக்கு. ஏங்க, புரியுதா இல்லையாங்க? மைக்கு இவ்வளோ நேரம் அங்கே தான் கிடந்துச்சு. இவங்க ஒரு நாள் தொட்டுட்டு என்ன பண்ணாங்க, டக்குன்னு முடியாந்துட்டாங்க. ஏங்க, அது எர்த்து அடிக்குதுங்க அப்படின்ட்டாங்க. தொடரவரும் தெரியல. தொட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சுது, அதுக்கப்புறம் அவங்க தொடவே இல்லை, துணியெல்லாம் போட்டு தொட்டுட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா இல்லையா நாங்கள் சொல்றது? துணி போட்டால் எர்த்து அடிக்காதா? அவ்வளோ புத்தியா இருந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நான் என்ன சொல்றேங்க, ஒரு தவறை எனக்கு தெரியாத வரல, எனக்கு தெரியல, ஆனால் தவறு என்று சொல்லி நான் வேதத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அதை தொடுவதற்கு நான் பயப்படணுங்க. அதான் நற்குணம். அதனாலேயே பைபிளை படிக்காம விட்டுறாதீங்க. இதை பார்த்தா தானே பிரச்சனை, இதை படிச்சா தானே பிரச்சனை, இதுல நிறைய வசனங்களை கேட்டா தானே பிரச்சனை. தூக்கி ஓரம் வச்சுட்டா சபையில சொல்றதை மட்டும் கேட்டுட்டு பேசாம வந்துருவாங்க. அங்க சொல்றதை மட்டும் அப்பப்போ ஓடி கேட்டுக்கலாம். இது அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. இது என்ன பண்ண, இது பேர் நாங்க பரிசுத்த வேதம். எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நம்மளை மாத்தணும்னு தான் கையில கொடுத்துருக்கிறாரு. ஆமா, வேத வாக்கியங்கள்லாம் தேவாவினால் அருள்பட்டு எந்த மனிதனும் தெரியணும்னாக இருக்கணுங்கிறது தான் அதை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை கொண்டு வீட்டில் கொண்டு வச்சு என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த செக்கு புக்கெல்லாம் வச்சு பத்திரமா வைக்கிற இடமா வைக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வீட்டில் ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கும், அதுவும் தலைமுறையாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் வாங்க, இது படித்து அடிக்கடி கிழிக்கணும். அது நம்ம கையை போட்டு இழுத்து இழுத்து என்ன பண்ணுங்க, ரொம்ப பத்திரமெல்லாம் பெறட்டணும். நம்ம படிக்க படிக்கிறது பழசா போமா போகாதாங்க, புதுசு புதுசாக பைபிளை வாங்கணும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் நீங்கள் நடத்தி பாருங்க, முதல்ல வாசிக்கும் பொழுது கோடு போடுவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இந்த பைபிள் வாக்கியம் இந்த கோடு போடும்போது உங்களுக்கு என்ன தெரியுங்க, தெரியும், சாதாரணமாக தெரியும். ஏங்க, அதை அடிக்கடி படித்து படித்து நமக்கு என்ன பண்ணியாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு. இப்போ இந்த அண்டர்லைன் நமக்கு என்ன செய்யாதுங்க. நீங்கள் அடுத்த முறை வேற ஒரு பைபிள் எடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணால் அதை போடவே மாட்டீங்க, வேற ஒன்றுக்கு போடுவீங்க.
அப்ப என்ன பண்ணிருச்சுங்க இந்த வசனம் உள்ள வந்துருச்சு. இனி கோடு தேவையில்லை. இப்ப அது மாதிரிதான் நம்ம வாசிக்க இந்த வேதம் நமக்குள்ள என்ன செய்யுங்க வந்துரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பைபிளை வாசிச்ச ஒரு ஆளு போய் எனக்கு பைபிள் வேணும்னு சொல்லி பைபிளை வாங்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டு போனார் ஒருத்தர். யாருங்க? பக்கத்தில் உட்காந்துருக்க ராபி. அவர்தான் வாசிச்சு மாறுறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 17 - 18. விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். அப்ப யார் விசுவாசிக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்காருங்க? யாருங்க? விசுவாசிக்கு தான் அடையாளம். ஆமா, இது பாஸ்டருக்கே கொண்டு தள்ளி விட்டுறாங்க. ஆமே, வாசிங்க. இப்ப என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாதுக்கு ஏதொன்றை தொட்டாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அவர்கள் சுத்தமாவார்கள். போதுமானது. விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் விசுவாசியாய் இருந்தால் விசுவாசி என்ன பண்ணணுங்க? பிசாசை துரத்தி தான் ஆகணும். வியாதியஸ்தர் மேல் கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். ஆமா, இது நான் தொட்டா என் மேல தாவிருச்சுனாலாம் கேட்காதீங்க. நீங்க விசுவாசி, உங்கள் மேல அது என்ன செய்யாதுங்க. ஆமா, அப்ப தாவுதுன்னு சொன்னா என்கிட்ட என்ன பண்ணிருக்கு? பிசாசை குறிச்சு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்க விசுவாசின்னு அதுக்கு பயப்பட முடியாது. எதிர்த்து நிக்கிறாள். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசானுக்கு ஏத்துனுங்கள், அப்பொழுது ஓடி போவான். நமக்கு இந்த வியாதியில கைய வைக்கும் பொழுது அந்த வியாதி நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அவன் கொஞ்சம் இருமிக்கிட்டே இருக்கிறான், நம்ம வச்சு ஜோம் பண்ணும் பொழுது இருமல் நமக்கு வந்துருச்சுன்னா வந்துடும். ஆமே, நீங்க விசுவாசியா இருந்தா என்ன பண்ணுங்க? இயேசுவின் நாமத்துல போனா அது போயிடும். ஆமே, அப்ப போய் சொல்லிடலாமாங்க? அடுத்த வருஷம் 2026 ஓயே ஆகணும். நீங்க வியாதியஸ்தரை போய் பார்த்து ஹார்லிக்ஸ் கொடுக்குறீங்களா, பூஸ்ட் கொடுக்குறீங்களா, என்ன கொடுக்குறீங்களா தெரியல, நீங்க ஜெபம் தான் வரணும். ஆமே, சும்மா போயிட்டு கர்த்தர் பாக்குறார். ஆமே, போய் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிக்கு அடையாளம் தானங்க. அது என்ன போதகர் வந்தா ஜெபம் பண்ணுங்க. ஏன் விசுவாசி போய் ஜெபம் பண்ணா போகவாதா? எத்தனை வருஷத்தை நான் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது? விசுவாசிகளுக்கு அதிகாரங்களை ஆண்டவருக்கு ஒரு அடையாளமே அதானங்க. ஒரு விசுவாசிக்கு அடையாளமே பிசாசை துரத்துற வேலை தான், வியாதியை சுகமாக்குற வேலை தான். அப்ப அதையே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அந்த அடையாளத்தையே நம்மகிட்ட இல்ல. அப்ப விசுவாசின் அந்த அடையாளம் தேவை என்று சொல்லி வேதம் சொல்கிற. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பேன். இன்னொரு அடையாளம், கனி கொடுக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 வந்துருச்சா? சரி, 9 வந்துடா, ரைட்டு. அப்ப இந்த 9 கனிகள் நம்மகிட்ட என்ன செய்யணுங்க? இருக்கிறதா அடையாளம். ஆமே, நான் சிலுவை போட்டு இருக்கிறேன், அதனால விசுவாசி. எல்லாருக்கும் சிலுவை கிடைக்கும். வெள்ளை சட்டை எல்லாருக்கும் கிடைக்கும். அது போடுறதுனால ஒன்றும் கிடையாது. நான் பூவே வைக்க மாட்டேன், பொட்டே வைக்க மாட்டேன். இதே அடையாளம் இல்லைங்க. இது நம்ம ஆண்டவருக்காக அடையாளம் தான். அடையாளம் என்னன்னா, நான் பரிசுத்தமா வாழ விரும்புகிறேங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அதை போடக்கூடாதுன்னு சொல்ல போடலாம். ஆனால் அதுவே நம்மளை பரிசுத்தமாக்கல, அதுவே அடையாளம் ஆகல. நீ கனி கொடுக்கணும், வியாதியை சுகமாக்கணும், ஆமே, நற்குணசாலியா மாறணும், சாட்சியாய் வாழணும். இதெல்லாம் அடையாளமா சொல்லியிருக்கு. அப்ப நம்ம கனி கொடுக்கணுங்க. நம்மள பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாதான் தெரியும் அன்பா இருக்கானா எப்படி இருக்கான்னு, இல்லைங்களா? பக்கத்தில் இருக்கவங்க கேட்கணும், அன்பா இருப்பாராங்க? எங்க ஒன்றும் இல்லை. இந்த நம்ம ஜெபிக்கிற சத்தம் கூட பக்கத்தில் கேட்க மாட்டேன். குடும்ப ஜெபம்லாம் அது இல்லை. குடும்ப ஜெபத்தை பக்கத்தில் இருக்க, என்னங்க உங்களுக்கு இன்னைக்கு சத்தத்தை காணுமே, எங்க போனீங்க, எங்க வெளியூர் போயிட்டீங்களா? அந்த அளவுக்கு நம்ம ஜெபங்கள்லாம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையோட அடையாளங்கள். மற்றவங்களை பார்த்து சொல்லணும். அவங்கெல்லாம் எப்போதுமே ரெகுலர் 8 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. இந்த காலம்பரம் இந்த மணி அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு போடுறோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனை மணிக்கு எந்த பாட்டு போடுவான்னு கரெக்டாக தெரியும். குப்பை வண்டி எந்த நேரத்தில் பாட்டு போடுவான்னு எனக்கு தெரியும், என்ன பாட்டு போடுவான்னு தெரியும். நான் சொல்றது புரியுங்களா? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானேங்க இருக்கிறான். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல
நம்ம கனி எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கணுங்க? தெரிஞ்சிருக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனிமே இந்த 2026ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை இதெல்லாம் நமக்குள்ள வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 2026 நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டாக இருப்பதாக. ஏசாயா எழுதின புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரும். இந்த துதி ஸ்தோத்திரம் எல்லாம் யார் சொல்றதுங்க? கர்த்தருடைய ஜனத்துக்கு அடையாளம். சோத்திரம் 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 இல்லைங்களா? நம்ம சில பேர்ட்ட சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் லார்ட். எப்படிங்க? இது பிரைஸ் லார்ட், இப்படிதான் பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி சொல்லி பழகுங்க. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லாதீங்க. பிரைஸ் லார்ட்லாம் இப்படி சொல்லாதீங்க. இது குட் மார்னிங் சொல்லிட்டு போயிருங்க, பிரச்சனையே கிடையாது. ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் பிரைஸ் லார்ட் சொன்னா இப்படி தான் சொல்லணும். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, எப்பொழுதும் துதிப்பாங்க. இது ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவருடைய வருகை இல்லைங்களா, ஒரு மனிதனுடைய விசுவாசினுடைய அடையாளங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 - 54 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இழுது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். முடிவினுடைய அடையாளம் எது? முடிய போகுது, ஒரு எக்காலம் தொனிக்க போகுது. ஊத ஆரம்பிச்சுட்டா நம்ம என்ன பண்ணுங்க? வீட்டுல தேடி பார்க்கணும் யாரெல்லாம் இருக்கிறா இல்லன்னு. ஆமா, உடனே வரும், செகண்ட்ல மறுரூபம் ஆகணும். நம்ம முதல்ல இருக்கக்கூடாதீங்க. ஆமே. ஏன்னா அதுக்கப்புறம் ஆவியானவர் இருக்க மாட்டார், கடவுளே இருக்க மாட்டாங்க. அந்த கிறிஸ்து ஆட்சி இருக்கு. இந்த இடத்துல போய் நம்ம ஏன்டா போய் மாட்டணும்? அப்ப முடிவுக்கு அடையாளம் என்னன்னா, எல்லாரும் எடுத்துக்கொள்ள போறாங்க, பரிசுத்தம் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையை தரித்துக் கொள்ளும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது, இது அழிவுக்குள்ளது. இந்த அழிவுக்குள்ளது அழியாமையை சுதந்திரிக்கும் சொன்னா, இந்த சரீரத்தோட நான் உயிரோட இருக்கும் பொழுது அழியாமைக்கான வேலையை நான் செஞ்சுக்கணும். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோங்க, 60 வயசுக்கு மேல காயெல்லாம் கலண்டு போயிடும், அப்ப நம்ம உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக இப்பவே நம்ம என்ன பண்ணணுங்க? உண்மை என்னங்க, அவரை பத்தி எல்லாம் எல்லாருமே அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். சேர்த்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இவ்வளவு தூரம் ஆயத்தம் பண்ற நம்ம, இந்த சரீரம் போயிருச்சுன்னா அங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த சரீரம் இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணுங்க? தேடிக்கணும். அப்ப நான் உயிரோடு இருக்கும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான ஆயத்த காரியத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொன்னா, அந்த எண்ணெய் வாங்கின போனாலும் மாதிரிதான். ஆமே, புரியுதுங்களா? சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16 - 17. ஏனெனில் ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப யாருதான் எந்திரிப்பாங்க? யாரு வந்து எந்திரிப்பாங்க? ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க தான் எந்திரிப்பாங்க. கல்றையில ஏதாவது அழகான வசனத்தை போட்டாலாம் எந்திரிக்க மாட்டாங்க. அங்க போய் தூபம் போட்டாலாம் எந்திரிக்க மாட்டாங்க. அங்க போய் ஜெபம் பண்ணாலாம் அவங்களாம் எந்திரிக்க மாட்டாங்க. இயேசு வரும்போது எந்திரிக்கிற ஆள் யாருன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க தான். அவங்க மட்டும்தான் எந்திரிக்க முடியும். பாக்கியெல்லாம் என்னதுங்க? உனக்கு அடுத்த 100 நாள் இருக்கு, நீ எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு நாள் இருக்கு. அது நியாய தீர்ப்புனால தான் நீ எந்திரிச்சு வரணும். அங்கேயே விட்டுட்டு என்ன பண்ணுங்க, பாக்கியெல்லாம் கிளம்பி போயிடும். அல்லேலூயா. அப்ப முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் உயிரோட இருக்க நாம எல்லாரும் கிடையாது, அங்கேயும் கிறிஸ்துக்குள்ள இருக்கவங்க தான். ஆமென். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ராப்சர்.
மறைஞ்சு போயிடுவாங்க. எப்படி போவாங்க தெரியாது. அது ஆண்டவர்கிட்ட தான் தெரியும். எப்படி ஆண்டவரை இந்த ட்ரெஸ்ஸோடைய போக முடியா, இது எல்லாத்தையும் கழட்டி விட்டு வேற ஏதாவது மகிமையின் ட்ரெஸ்ஸோட எங்களை கிளப்பி கொண்டு போவீங்களா? நிச்சயமா இதோட போக முடியாது. காரணம் இது உலகம். உலகத்துல எல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும். அங்கே பரலோகத்தில் வேற இருக்கலாம். வெண்வஸ்திரம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் இல்லையா? வெண்வஸ்திரம் கொடுத்துருக்குறாங்க. குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போய் அங்கே போய் நிற்க போகிறோம். நமக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ உலகத்தினுடைய முடிவு என்னன்னு சொன்னால் ஒரு எக்காலம் துணிக்க போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெருந்தொனி கேட்கப்பட போகிறது. ஒரு இமைப்பொழுதிலே மாறப்போகிறது. இதான் முடிவுக்கான அடையாளம். அந்த ஒரு செகண்ட்ல போய் நின்றுட்டு சில பேர் சொல்றாங்க இல்லையா, சிலுவையில அடிக்கப்பட்ட கல்வன் எப்படியா இருக்காருங்க? கடைசி நேரத்தில் கேட்டார் இல்லையா, ஆண்டவரே நான் உன்னோட வரவான்னு சொன்னேன். அது மாதிரி நான் கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன். உனக்கே கடைசி நேரம்னு எதுனே தெரியாது. ஆமே, எந்த நேரத்தில் நமக்கு அழைப்பு வரும்னு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற ஆளே நான் கடைசியில் கேட்டுக்கிறேன்னா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நமக்கு உயிரோடு இருக்கும்போது எப்போவே நம்ம என்ன பண்ணுங்க, ஆயத்தமாகுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் இப்ப என்ன பண்ண சொன்னாருங்க? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகத்திலே உண்டாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததே கடைசி காலம். இப்ப நமக்கு என்ன சொல்லுவாங்க? கட்ட கடைசி கடைசியா நிக்கிறோம். நீங்க எப்ப நடக்குன்னே தெரியல. ஏன் முடிஞ்சு போச்சு, எண்டுல நிக்கிறோம். எவ்வளவு இன்னொரு ஒரு வருஷம், நாளைக்கு நாளை மறுநாள் எல்லாம் ஆண்டவர் கையில வச்சு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? நம்மள ரொம்ப திண்டாடி தெருவில் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் எப்பதான் வருவேண்டாரு? இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகு. அப்படிதானே சொன்னாருங்க. வெளிப்படத்துல சொன்னாங்கல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், இதோ சீக்கிரமாய். இப்படியே சொல்லிட்டு கிடக்குறாங்க 2000 வருஷமா. அவரு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வந்து வர மாட்டேங்கிறாரு அவரு. ஆனா என்ன பண்றாருங்க? இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் நீ நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. இதுதான் அடையாளம். இந்த சாய்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வருகைக்கு அடையாளம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசிக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். பிறந்த நாளை நல்லா கொண்டாடுங்க. நல்லா 25 நல்ல சந்தோஷமா நல்ல ஆகாரம் எடுங்க, நல்ல ட்ரெஸ் எடுங்க, நல்லா கொண்டாடுங்க. பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொரு முறை வரப்போகிறார் என்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் அதுவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Jingle bells, jingle bells, jingle all the way.